Hi friends, இன்னைக்கு நம்ம Flavour Studioல quick and easy செய்யக்கூடிய ஒரு iftar ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து வெஜ் மோமோஸ். வெஜ் மோமோஸ் வந்து நார்மலா மைதால செய்வாங்க. நான் இன்னைக்கு அத வீட் ஃப்ளோர்ல கொஞ்சம் ஹெல்தியா ட்ரை பண்ணியிருக்கேன். இத ஈவினிங் ஸ்நாக்ஸா மட்டும் இல்லாம பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட நீங்க செஞ்சு தரலாம். நல்ல ஒரு லைட்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் இது. இன்றைக்கி இந்த ரெசிபி நான் ஹோம் குக்கிங் தமிழ் அப்படிங்கிற சேனல் வச்சுருக்காங்கல்ல ஹேமாக்கா அவங்களோட சேனலில் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். பட் வந்து அவங்க மைதாவில் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கோதுமையில் கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பண்ணேன். ட்ரை பண்ணும்போதே வீடியோவும் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா டேஸ்ட் வந்தது, ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரொம்பவே டேஸ்டியாக நல்லா அருமையாக வந்தது. ஸோ உங்கள் கூட நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் மோமோஸ், அப்புறம் மோமோஸ்க்கான சிம்பிளான ஒரு சட்னி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவு ஆட்டா மாவு எடுத்துகிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதிகம் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கைகளால் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இதை நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போது சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்ததும் நல்லா ஒரு உருண்டையாக உருட்டி வச்சுட்டு ஒரு துணியை போட்டு மூடி 1/2 மணி நேரம் இதை நம்ம வந்து ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம வெஜ் மோமோஸ் செய்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 2 பல்லு கார்லிக், 1 இன்ச் அளவு ஜிஞ்சர், அது ரெண்டையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வந்து ஆயிலில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும். மிதமான தீயில் இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே வந்து ஒரு 1/2 கப் அளவு கேப்சிகம் நம்ம சேர்த்துக்கணும். சைனீஸ் டிஷ் அப்படிங்கிறதுனால கேப்சிகம் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது கூடவே வந்து 1 கப் அளவு நல்லா நைஸாக துருவின கேபேஜ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் மட்டும் எண்ணெயில் வதக்குனா போதும். அதாவது 20 செகண்ட்ஸ் மட்டும் எண்ணெயில் வதக்குனா போதும். ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. கொஞ்சம் அது வந்து க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவில் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் மட்டும் மிதமான தீயில் வச்சு கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ண உடனேயே வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம அதை ஆறுறதுக்குள்ளே மோமோஸ்க்கான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சாஸ் பேனில் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 4 வரமிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு வேக வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துட்டு தக்காளியோட தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு அதில் 2 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சியும் சேர்த்துக்கணும். இதை வந்து லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து தோல் நீக்கி வச்சுருக்க தக்காளியவும் வேக வச்சு எடுத்த மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து லைட்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இதை வதக்கிக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சுகரும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போது சால்ட்டு சுகரெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், மோமோஸ்க்கான சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னி நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து ஒரு 4 சின்ன சின்ன உருண்டைகளாக கட் பண்ணி எடுத்துட்டு சப்பாத்தி மாதிரி ஷேப்பில் தேய்ச்சிட்டு மோமோஸ் நம்ம என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி செய்கிறனால ஈவனான சைஸில் நமக்கு மோமோஸ் கிடைக்கும். ஒன்றா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம வந்து மோமோஸ்க்கு ரெடி பண்ணுறதை விட இந்த மாதிரி பெரிய சைஸ் சப்பாத்தியாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தோட மூடி வச்சு நம்ம தேவையான சைஸில் ஈவனாக கட் பண்ணி எடுக்கும்போது அது வேகிற டைமும் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ வந்து அடுத்தடுத்த சப்பாத்தி வந்து நான் பெரிய சப்பாத்தியாகவே தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம சின்ன சின்னதாக தேய்ச்சி எடுத்த சப்பாத்திகளுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு ஓரங்கள்லேருந்து இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஓரத்துலேருந்து எடுத்து இந்த மாதிரி விரல்களால் பிடிச்சிட்டு நம்ம சாரீக்கெல்லாம் ப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கணும்.
மொத்தமாக இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி விட்டு மேலே ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கும் பாருங்கள். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க எல்லா மோமோஸும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஷேப்பில் தான் மடிக்கணும்னு இல்லை, மோமோஸ் வந்து பல மாதிரியான ஷேப்பில் மடித்து எடுப்பாங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி மடிக்கலாம். இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருந்தனால நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். இப்போது நான் வந்து எல்லா மோமோஸையும் ஸ்டஃபிங் வச்சு மடித்து எடுத்துட்டேன். இது வந்து பேலன்ஸ் மாவு இருந்தது, அதை வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு நான் ஃப்ரீசர் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். லேட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நான் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டீம் பண்ணுற மெத்தட் தான். இட்லி பானையில் கூட நீங்கள் செய்யலாம். நம்ம மோமோஸ் அடுக்கி வச்ச பிளேட்டில் நான் லைட்டாக ஆயில் தடவிட்டு தான் அடுக்கி வச்சுருக்கேன், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் இட்லி பாத்திரத்தை பண்ணுறீங்கன்னா இட்லி தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஒரு வெஜ் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கான சட்னியோட சர்வ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு சட்னி செய்ய டைம் இல்லைன்னா நார்மலாக டொமேட்டோ கெச்சப் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.